விடை பெற்றார் திரைக்கதை மன்னர் பாக்யராஜ். சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு உடல் தகனம். இயக்குனர் பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதை. 72 குண்டுகள் முழங்க உடல் தகனம். பெசன்ட் நகர் மின்மயானத்தில் பாக்யராஜ் உடலுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி. மறைந்த இயக்குனர் பாக்யராஜின் உடலுக்கு நுங்கம்பாக்கம் இல்லத்தில் காவல்துறையினர் மரியாதை. உடலை சுமந்து வந்து வாகனத்தில் ஏற்றி பிரியாவிடை கொடுத்த நடிகர்கள் பார்த்திபன் மற்றும் சரத்குமார். ரசிகர்களின் கண்ணீர் கடலுக்கு மத்தியில் நடைபெற்ற பாக்யராஜின் இறுதி ஊர்வலம். சாலையின் இருபுறமும் திரண்டிருந்து பாக்யராஜ் உடலுக்கு மக்கள் இறுதி அஞ்சலி. மறைந்த இயக்குனர் பாக்யராஜுக்கு கண்ணீருடன் பிரியாவிடை கொடுத்த குடும்பத்தினர். திரைக்கதை மன்னரை சோகத்துடன் வழி அனுப்பி வைத்த திரைத்துறையினர். தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம். 43,051 மையங்களில் மாலை 5 மணி வரை சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு. ஐந்து வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கட்டாயம் வழங்க வேண்டும். ஏற்கனவே கொடுத்திருந்தாலும் முகாம் நாளான இன்றும் தர அறிவுறுத்தல். சென்னை பாலவாக்கத்தில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கிய முதல்வர் விஜய். சொட்டு மருந்து வழங்கிய பிறகு குழந்தைகளுக்கு பொம்மைகள் கொடுத்து முதல்வர் மகிழ்ச்சி. தமிழகத்தில் மின்சாரத்தை காணோம், சட்டம் ஒழுங்கை காணோம். முதல்வரை பெரம்பூர் தொகுதி மக்கள் தேடிக் கொண்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்கெல்லாம் தெரியாம ஒருத்தரை தெரியாதனமா ஜெயிக்க வச்சுட்டோமே, அவர் எங்க போனாரு, யாராவது பாத்தீங்களான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடும் யாரை தேடிட்டு இருக்கு? மின்சாரத்தை தேடிட்டு இருக்கு. போன 5 வருஷம் நல்லா இருந்த சட்டம் ஒழுங்க இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. தாவேக அரசின் போலி பிம்பம் ஒரே மாதத்தில் நொறுங்கிவிட்டது. அரசின் தவறுகளை இளைஞர்கள் தட்டி கேட்க ஆரம்பித்து விட்டதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அமைந்திருக்கக்கூடிய இந்த சோஃபா மாடல் ஆட்சியுடைய போலி பிம்பம் கடந்த 1 மாசத்துல அடிச்சு துவைக்கப்பட்டு நொறுங்கி கிடக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியுடைய அவலங்கள்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அரசுடைய தவறுகளை, சறுக்குகளை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தட்டி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்த புகார்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும். தவறு இழைத்தோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல்.
சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த மதிமுக முன்னாள் நிர்வாகிகள். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறிய நிலையில் கட்சியில் ஐக்கியம். திமுகவில் இணைந்து விடலாம் என்று மதிமுக கூட்டத்தில் பேசியதால் கட்சியிலிருந்து எங்களை வைகோ நீக்கினார். உயர்நிலைக்குழு கூட்டாமல் தங்களை ஏமாற்றியதாக திமுகவில் இணைந்த செவந்தியப்பன் குற்றச்சாட்டு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்து விட வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்து விட வேண்டும் என்று கழக குரல் எழுப்பிய காரணத்தினாலேதான் என்னையும் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் DRR செங்குட்டுவனையும் விருதுநகர் மாவட்ட செயலாளர் RM சண்முகசுந்தரம் அவர்களையும் கட்சியிலே இருந்து நீக்கி நடவடிக்கை எடுத்தார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் 5 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம். மழைக்கு முன்பு தங்கள் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல்லில் இன்று கனமழை பெய்யும். வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரத்திலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரிலும் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் கிண்டி, வடபழனி, கோயம்பேடு, வேளச்சேரி உட்பட பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் பலத்த மழை. இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் நகர் முழுவதும் குளு காலநிலை. டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவை நியமிப்பதா என மணியரசன் கண்டனம். வேறு மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்காரர்களை சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்க முடியுமா என்றும் கேள்வி. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதல்வர் விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழகம் குறித்த புரிதல் இல்லாத ஒருவரை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியை நியமிப்பது முதல்வரின் தனிப்பட்ட அதிகாரம். அந்த பொறுப்பில் யாரை நியமித்தாலும் அது அரசின் முடிவை பாதிக்காது என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. முதல்வருக்கு நம்பிக்கைக்குரியவர், அதனால் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு ஆட்சி நிர்வாகத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிற ஒரு பொறுப்பு அல்ல. தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தோழருக்கு வழங்கியிருக்கிறார் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார். அது உட்கட்சி உட்கட்சி அவங்க கட்சி விவகாரம். அதுல இது அரசு பதவிதான் என்றாலும் கூட அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. தாவேக அரசு அமைய உழைத்தவர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருப்பதில் என்ன தவறு? டெல்லி பிரதிநிதியாக வெங்கட் நாராயணா நியமிக்கப்பட்டது குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரானார் மாணிக்கம் தாக்கூர். செல்வ பெருந்தகைக்கு பதிலாக மாணிக்கம் தாக்கூரை நியமித்தது காங்கிரஸ் தேசிய தலைமை. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டதற்கு முதல்வர் விஜய் வாழ்த்து. மக்களுக்கான தங்கள் பணி மென்மேலும் சிறக்கட்டும் என வாழ்த்து. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். சென்னையில் வைகோ தலைமையில் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு. தோழமையுடன் நின்ற மதிமுகவை ராசா அவமதித்ததாக வைகோ குற்றச்சாட்டு. 50 கோடி ரூபாய் வாங்கியதாக தன்னை குறித்த அபாண்ட பிரச்சாரம் பரப்பப்பட்டதாகவும் வேதனை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின்
திருமண நிகழ்ச்சியில் ஒன்றாக பங்கேற்ற போது ஸ்டாலின் தன் பக்கம் கூட திரும்பி பார்க்கவில்லை என வைகோ ஆதங்கம். சீமானிடம் பேசிக் கொண்டிருந்தவர் தன்னிடம் பேசவில்லை என மதிமுக பொதுக்கூட்டத்தில் வைகோ பேச்சு. உள்ளாட்சி தேர்தலில் தாவேகவுடன் தோழமையாக செயல்படுவோம் என வைகோ அறிவிப்பு. இடைத்தேர்தலிலும் தாவேக ஆட்சிக்கு ஆதரவாக இருப்போம் என்றும் பேட்டி. மதிமுகவின் 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய தாவேக தரப்பு ஆலோசனை கூறியதாக வைகோ பேட்டி. இடைத்தேர்தலில் நிற்பவர்களை வெற்றி பெற வைப்பது தனது பொறுப்பு என முதல்வர் விஜய் உத்தரவாதம் அளித்ததாகவும் கருத்து. குதிரை பேரம் குறித்த கேள்விக்கு ஆவேசமடைந்த வைகோ. சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் திமுகவுக்கு சென்றது குதிரை பேரமா ஒட்டக பேரமா என கேள்வி. குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தோழர், நீங்க கேள்வி கேட்ட நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒரு செந்தில் செல்வனை கொண்டு போயிருக்காங்களே, இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? ராஜினாமா செய்ய மறுத்த மதிமுக எம்எல்ஏக்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடரப்போவதாகவும் இருவரும் அறிவிப்பு. இஸ்லாம் மதத்தை தழுவியவர்களுக்கு இடஒதுக்கீட்டை ரத்து செய்த தீர்ப்பு சமூக நீதிக்கு எதிரானது. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா கண்டனம். இஸ்லாம் மதத்துக்கு மாறியோருக்கு பிற்படுத்தப்பட்ட சான்றிதழ் வழங்கும் அரசாணை ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சித்தாந்தத்திலிருந்து முத்தரசன் விலகிவிட்டாரோ என்ற சந்தேகம் எழுகிறது. முதல்வர் விஜயை ஒப்பிட்டு பேசுவது தவறு என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் கருத்து. சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை ஆலோசனை. பெருந்துறை தொகுதியில் போட்டியிட வேண்டும் என ஆதரவாளர்கள் விரும்புவதாக தகவல். விழுப்புரம் உளுந்தூர்பேட்டையில் நடந்த இருவேறு சாலை விபத்துகளில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. சுங்கச்சாவடி அறிவிப்பு பலகையின் கம்பத்தில் கார் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சோகம். தேனியில் வீட்டின் பூட்டை உடைத்து 86 சவரன் நகைகள் கொள்ளை. திருமணத்துக்காக வைக்கப்பட்டிருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதால் குடும்பத்தினர் கவலை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் குவிந்ததால் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். கோயிலுக்கு வரும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு. சென்னை காசிமேடு மீன் சந்தையில் குவிந்த மக்கள். வரத்து அதிகரிப்பால் மீன்கள் விலை குறைந்தது. தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சூரிய உதயத்தை கண்டு உற்சாகம். நெல்லையப்பர் கோயிலில் ஆணி தேரோட்டம் கோலாகலம். கைலாய வாத்தியம் முழங்க நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் வழிபாடு. விஞ்ஞானத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். மூட நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடாது என்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. எனது கோரிக்கையை ஏற்று திருமணத்துக்கு கூட தங்கம் வாங்காமல் பல குடும்பங்கள் தவிர்த்துள்ளன. மக்களின் ஆதரவால் தங்கத்தின் இறக்குமதி குறைந்திருப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம்.
3 நாள் பயணமாக செஷல்ஸ் நாட்டுக்கு சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையத்துக்கே சென்று வரவேற்ற அதிபர் பேட்ரிக் ஹெர்மைன். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தாவரவியல் பூங்காவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி உலகின் மிக வயதான ஆமையை பார்வையிட்டார். செஷல்ஸ் நாட்டிற்கு அதிவேக ரோந்து கப்பல்கள், ஆம்புலன்ஸ்களை வழங்கியது இந்தியா. அந்நாட்டு அதிபரிடம் முறைப்படி ஒப்படைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. வினாத்தாள் கசிவு என்பது இளைஞர்களின் எதிர்காலத்தை திருடுவதற்கு சமம். மகாராஷ்டிரா டெட் தேர்வு ஒத்திவைப்பு குறித்து ராகுல் காந்தி சாடல். இமாச்சல பிரதேச மாநிலம் ஷிம்லாவில் பள்ளத்தில் கவிழ்ந்த வாகனம். கணவன், மனைவி, மகன் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. நீட் மறுதேர்வுக்காக 95,000 கடிகாரங்களை வாங்கிய தேசிய தேர்வு முகமை. மாணவர்களின் நேர மேலாண்மைக்காக வாங்கப்பட்ட கடிகாரங்கள் தேர்வு மையங்களுக்கே பரிசாக ஒப்படைப்பு. வெனிசுலா நிலநடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 1500 அதிகரிப்பு. இடிபாடுகளை அகற்றும் பணியில் சர்வதேச நாடுகளின் மீட்பு குழு மும்முரம். வெனிசுலாவில் மீட்பு பணியின் போது இடிபாடுகளில் இருந்து 11 வயது சிறுவன் உட்பட 2 பேர் பத்திரமாக மீட்பு. நிலநடுக்கத்தால் சுமார் 70 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிலவியல் மையம் தகவல். பாகிஸ்தானின் கராச்சியில் சிந்து துணை ராணுவ படையின் தலைமையகம் மீது பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் 4 துணை ராணுவ படையினர் உயிரிழந்ததாக தகவல். உஸ்பெகிஸ்தானை வீழ்த்தி நாக் அவுட் சுற்றுக்குள் நுழைந்தது காங்கோ. உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் முதன்முறையாக 10 ஆப்பிரிக்க அணிகள் நாக் அவுட் சுற்றுக்குள் நுழைந்து அசத்தல். பஹ்ரைன், குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ட்ரோன் ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்குதல். அமெரிக்காவின் தாக்குதல் தொடர்ந்தால் பதிலடி இன்னும் கடுமையாக இருக்கும் எனவும் எச்சரிக்கை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பனாமாவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி. மற்றொரு போட்டியில் கானா அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது குரேஷியா. உலகக்கோப்பை கால்பந்தில் தொடர்ச்சியாக 7 ஆட்டங்களில் கோல் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார் மெஸ்ஸி. ஜோர்டானுக்கு எதிரான போட்டியில் கோல் அடித்தது மூலம் சரித்திரம் படைத்தார். அர்ஜென்டினாவின் படகோனியா நகரில் நிறுவப்பட்டது மெஸ்ஸியின் 85 அடி உயர சிலை. கால்பந்து ஜாம்பவானுக்கு 70 டன் எடையில் சிலை அமைத்து கௌரவம்.